ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு another நியூ வீடியோ. ரொம்ப நாள் ஆச்சுல வீடியோ போட்டு. ஆமாம் கைஸ், எனக்கு அப்புறமா நிறைய பேருக்கு இங்கே ஸ்கூல் திறந்துடுச்சு. அதனால் நான் இதெல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம். நான் என்ன இவ்வளோ ப்ரோ மாதிரி இருக்கேன், ஆனால் ப்ரோலாம் கிடையாது, கொஞ்சம் நூபு தான். அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த கேமுடைய கான்செப்ட் எப்படி இருக்கும்னா, இங்கே பாருங்கள், வீக் நிஞ்சா, சாஸ்கே, என்னது சாஸ்கே தான் சாருக்கேன்னு போட்டிருக்குங்க. ஜாபூசாவை ஜூசான்னு போட்டிருக்காங்க. சூப்பர் வாரியர் மாதிரா, பாஸ் நைன்டெயில்டு பிஸ்ட். ஓகே, இவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, இவங்களை அடிக்க நம்மளுக்கு புது புது ஸ்வாட் தருவாங்க. ஃபஸ்ட்டு இந்த வீக் நிஞ்சாவை எடுத்திங்கன்னா இந்த குனாய் தருவாங்க. சாஸ்கேவை அடித்தாக்கா இந்த ஜாபூசாவோடைய ஸ்வாட் தருவாங்க. சரி, சாஸ்கேவை அடித்தா இந்த ஒரு கட்டானா மாதிரி இருக்குல்ல, இதை தருவாங்க. அப்புறமா ஜாபூசாவை அடித்தா இதை தருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் மாதிராவை அடித்தாக்கா இந்த ஃபேனு மாதிரி, சரி விசிறி மாதிரி இருக்குல்ல, இது தருவாங்க. அப்புறமா நைன்டெயில்டு பீஸ்ட் அடிச்சிங்கனாக்கா இது வேறு, இந்த நைன்டெயில்டு பீஸ்ட் அடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு இந்த ரெட் ஸ்வாட் கிடைக்கும். நான் அந்த ரெட் ஸ்வாட் தான் வச்சுருக்கேன். அப்புறம் அந்த பெட்டெலாம் நீங்கள் எதுலேருந்து ப்ரோ எடுத்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், முட்டைகள் இருக்கா. இது நார்மல் முட்டை, கோழி முட்டை, காக்கா முட்டை, என்ன முட்டை வேணால் சொல்லிக்கலாம். அப்புறம் இது நர்டோ முட்டை. அப்புறமா இது நைன்டெயில்டு பீஸ்ட் முட்டை, கோகு முட்டை, கைதோ முட்டை, இதெல்லாம் இருக்கா. இங்கேருந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு முட்டையிலேருந்து இதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் சாம்பியன் இவர் இருக்கார்ல, இவர் எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னா, ஏதோ ஒரு அப்போ ஏதோ ஈவெண்ட்டோ ஏதோ போயிட்டு இருந்துச்சு, அப்போ எனக்கு கிடச்சது. ஸ்டே இன் அ கேம் ஃபார் 12 minutes, defeat 10 enemies. ஓகே நம்ம என்னோட லோடிங்கா. நான் மேப்பு சேஞ்ச் பண்ணிட்டேனா. ஓகே எப்படா திருப்பி அந்த வில்லேஜுக்கு போகுது, நிஞ்சா வில்லேஜ் தான். லோடிங். ஓகே, இப்போ நம்ம இந்த பாஸ்லாம் நம்ம முன்னாடியே அடிச்சிட்டோம். நான் ரெக்கார்ட் பண்ணேன். இது எல்லாத்தையும் அடித்ததையா எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் எடுத்தேன். எப்போனா 2-3 மாதத்துக்கு முன்னாடி. நான் அப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன ஆகிடுச்சு, கிளிச்சு, லேகு, அது எனக்கு என்ன இருந்தாலும் சரி, என் நெட்டு மோசமாக இருக்கும். அதுவும் நான்லாம் லைக் ரோப்ளாக்ஸ்லாம் விளையாட வந்துட்டேன்னா ரொம்ப மோசமாயிடும். ஸோ அதனால தான் இப்போ டக்குன்னு நம்ம நேமக்குக்கு போடலாம். ஏன்னா நான் வளவள தொலைன்னு பேசிக்கிட்டே இருக்கேன். ஃபஸ்ட்டு மிஸ்டர் டெவில், அதாவது நம்ம மார்ஷியல் ஆர்ட்ஸ் சாம்பியன், இவரை தான் நம்ம ஃபைட் பண்ண போகிறோம். ஓகே, 3, 2, 1. அதுக்குள்ளே தோத்துட்டேங்க. ஒரே அசிங்கமாக போச்சுக்குமாரே. சரி, திருப்பி நம்ம நிஞ்சா வில்லேஜுக்கு போயிட்டு நைன்டெயில்டு பீஸ்ட் அடிப்போம். எங்கடா இருக்கான்? ஃபைட் டாப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் போலுங்க. வான் அப்பா, இவன்லாம் ஈஸியாக இருக்காங்க. அவன் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கான். சரி, இந்த ஆட்டோ ட்ரெயினு, ஆட்டோ ஃபைட்டு எல்லாமே இருக்குது. ஆட்டோ ட்ரெயினை போட்டு விடுவோம். அப்படியே நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது இவனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பான். முதல்ல முட்டையை பார்ப்போம் வாங்க. முட்டையில் என்னத்த பொரிச்சு கொடுப்பாங்க? கோக்கு முட்டையாது. சரி, கோக்கு பட்டா. இது என்னடா இது, பிக்கலோ மாதிரி இருக்குது. பிக்கலோ நானா அது இந்த சினிமாலெலாம் வருவீங்கண்ணா. ஆனால் இது எல்லாத்துக்குமே ட்ராஃபி இருக்குது, ட்ராஃபி ப்ரைஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் நிறைய பேர் அடிக்க வேண்டியதாக இருக்கும். சரி வாங்க, இந்த ஃபன்னி நேம்ஸ்லாம் படிச்சிடலாம். மிஸ்டர் டெவில். வெஜிடாக்கு என்னடா போட்டு வச்சிருக்கீங்க? பொஜுட்டா, கிரீன் காப், என் பேர் வேறு எனக்கு மறந்து போயிடுச்சிங்க.
இவன் ஞாபகம் வந்துடுச்சு. ஆனால் இவன் பேர் என்னன்னு தெரிஞ்சா மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. அப்புறமா ஃப்ரீஸா, கோகு, சூப்பர் பாக்கு. என்னடா அது புதுசாக இருக்குல்ல. வாங்க இவனை அடிப்போம். இன்னும் நான் வந்து மொக்கையாக தாங்க இருக்கேன். நம்ம அப்படியே ஆட்டோ ட்ரெயின் போட்டு விடுவோம். அடுத்தது வந்து பைரட் ஐலாண்ட். எனக்கு தெரிஞ்சு இது என்ன தெரியுமா இருக்கும், ஒன் பீஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர் எபிலிட்டி என்ன இருக்கு, கிட்னா பையா, சூப்பர் சைன் 2, சூப்பர் சைன் 3. இது எடுக்கணும்னா என்ன தெளிவாக பண்ணணும், என்ன பண்ணணும், நொட்டுவாங்க போடா. ரோபக்ஸ் கேட்குறாங்க. ரோபக்ஸ் வாட் அ pay to win கேம். இங்கே வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா கோகு முட்டை, அப்புறமா வந்து இந்த இது வந்து கைதோ முட்டை. இப்போயாச்சும் ஓகே, இப்போ இவனை டிஃபீட் பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் 3 விரலால் அடிச்சிட்டு இருக்கேன் கைஸ். இப்போ 3 விரல் முடியல. அடச்சை, ஃப்ரீ கிஃப்டா இங்கே கொடுக்குறாங்களா? ஸ்ட்ரென்த் பாயிண்ட் ஏற்றி கொடுக்குறாங்க காய்ஸ். வேற லெவல். அப்புறம் காக்கா முட்டை மாதிரி நறுட்ட முட்டை தராங்க. நறுட்ட முட்டை நாங்கள் தொடப்போம். மிஸ்டர் நைஸ் கொடுத்துருக்காங்க. பெட்ஸில் போயிட்டு ஐக்யூ பெஸ்ட். அப்பா என்னப்பா ரெடியா, சண்டை போடலாமா மிஸ்டர் டெவில்? இப்போ நான் 3 விரலை வச்சு அடிச்சிட்டு இருக்கேன் கைஸ். நான் தாங்குறேன், ஆனால் வந்து அடிக்க முடியல கைஸ். அடிச்சிட்டான். இவனுக்கு வந்து அடிக்கணும்னா 1.1 எனர்ஜி நம்மளுக்கு தேவை. ஆனால் என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 1.28 மில்லியன் இருக்குது. இருந்தாலும் என்னால் இவனை அழிக்க முடியல. அது ஏன்? ரோப்ளாக்ஸின் கேம் லாஜிக் ஏன் இப்படி இருக்குது? சரி வாங்களேன், ஒரு 50 வரைக்கும் நான் கிரைண்ட் அடிச்சுட்டு, சரி ஒரு 2 மில்லியன் வரைக்கும் நான் கிரைண்ட் அடிச்சுட்டு அப்புறமா உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ கைஸ், ஒரு 2 மில்லியனுக்கும் மேலேயே நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம். ஸோ வாங்க, இப்போயும் நம்ம இவனை அடிக்கலைன்னா நான் செம்ம கோவத்தில் இருப்பேன். பா தடுன்னு தட்டிட்டு இருக்கேன் கைஸ் ஸ்க்ரீனை. முடியல கைஸ், முடியல. நான் ஆட்டோ ஃபைட் போட்டு விடுவோமா? ஆட்டோ ஃபைட் போட்டால் நல்லா இருக்குமா? போட்டு விடுவானுங்க. மிஸ்டர் டெவில் அடிக்கணும் தலைவர். இப்போ ஆட்டோ ஃபைட் போட்டோம். மேன், இது நல்லா இருக்கு. என்னங்க இப்போ செம்மையாக இருக்கு கைஸ், இது நல்லா இருக்குல்ல? ஆட்டோ ஃபைட் நல்லா இருக்கே. நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. ஓகே, நாங்கள் சும்மா வந்து ஆட்டோ ட்ரெயின் போட்டு வெஜிடா பண்ணலாமா? Let's give it a try. ட்ரை கொடுத்து பார்ப்போம். டேப் பண்ண வந்துட்டேன். கைஸ், டேப் பண்ண வந்துட்டேன். ஆட்டோ ஃபைட் பண்ணுவோம். தாங்குறோம். அடைச்ச சொல்லி வாய முடியல, அதுக்குள்ள காலை வாங்கி விட்டான். சோபா, இந்த ஒரு பிளானட்டை முடிச்சுட்டு தானே நான் போக போகிறேன்டா. இந்த பிளானட்டை முடிச்சுட்டு தான் நான் போக போகிறேன்.
வாட் எவர் யூ சே நத்திங் ஐ வாண்ட் மேன். இந்த பிளானட்டை முடிச்சுட்டு தான் நான் போவேன். இந்த பிளானட்டை முடிக்காம போக மாட்டேன்டா, போக மாட்டேன். இதில் ஃப்ரீஸா வரைக்கும் பார்ப்போம். முடியலன்னா நம்ம அடுத்த வீடியோவில் இதெல்லாம் பார்த்துக்கலாம். சும்மா சொல்கிறது தான், செய்யலாம் முடியாதுப்பா. ஷோபா முடியல கைஸ். நான் ஒரு இன்னொரு 2-3 நிமிஷம் கழிச்சு வந்துடுறேன். ஸோ கைஸ் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கும் மேலே நான் வந்து ஏஎஃப்கே பண்ணேன். நான் வந்து ஏஎஃப்கே பண்ணும்போது என்ன பண்ணுறதுனே தெரில. கொஞ்ச நேரம் இன்னொரு ஃபோனை எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் டிவி எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இப்போ டைம் எப்படி போக முடியுமோ அவ்வளோ போக்கி இப்போ வந்து நம்ம வந்துட்டோம். நம்ம மிஸ்டர் டேபிளை வந்து அடிச்சிருப்போம். இப்போ வந்து வெஜிடேவ் அடிப்போம். இப்போ பாருங்கள் செல்லுன்னு முடிஞ்சிடும் கைஸ் ஃபைட்டு. அவ்வளோதான். பிகாஸ் நம்மள்ட்ட எவ்வளோ பெரிய பவர் இருக்குது பாருங்கள். இவங்களேன் காட்டுறேன். அப்புறம் 18 மில்லியனுக்கும் மேலே இருக்குது நம்மள்ட்ட க்ரீன் காப். அவ்வளோதான். இன்னொரு 3000 கப்ஸ் கிடச்சிருச்சு. சரி ட்ராஃபீஸ். நீங்கள் இதோடைய இன்னொரு பார்ட்டு வேணும்னா கேளுங்க, நான் வேணால் போடுறேன். இது ஃப்ரீஸானா நம்மளுக்கு சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர். அவ்வளோதான். 5000. என்னப்பா இது ஸ்வாடு ஏய்ய. சரி இப்போ நம்ம சூப்பர் பாக்கு அடிப்போம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. டப் டப் டப். க்ளோஸில் வந்துச்சிங்கப்பா. வேறு லெவல். இந்த எனர்ஜி சோல் வச்சு ஆட்டோ ட்ரெயின் பண்ணுவோம். மச் பெட்டர். 60 பா 225%. பா வேறு. இந்த ஐலாண்டுக்கு போகணுன்னா வந்து நம்மள்கிட்ட இன்னொரு 100,050 ட்ராஃபீஸ் தேவை. நம்ம ஆட்டோ ஃபைட் வேணால் போட்டு விடலாமா? ஆட்டோ ஃபைட்டில் தான் இருக்குது. அவ்வளோதான். நல்லா இருக்கே ஃப்ராக்மெண்ட்ஸு. ஓகே நம்ம ஆட்டோ ஃபைட்டை போட்டு இவனை போட்டு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அது பாட்டுக்கு நான் கூட ஆட்டோ ஃபைட்டில் இருக்குதுன்னு நினச்சேன். பார்த்தாக்கா அது மேனுவலில் இருக்குது. அவ்வளோதான், இவனையும் முடிச்சிட்டேன். ஆட்டோ ஃபைட் போட்டால் விட மாட்டேங்குதுங்க. என்னடா இது? ஓகே நான் இருக்கு. 2 பேரும் ஒரே சோடு வச்சுருந்தாலும் எனர்ஜி லெவலில் பார்த்தீங்களா அந்த ஒரு மேஜர் டிஃப்ரெண்ட்னால தான் வந்து இது இப்படி இருக்குது. திருப்பி போவானா மாட்டானா? போகிறான் கைஸ், போய் அடிக்கிறான். ஆட்டோ ஃபைட் போட்டாக்கா ஒரு நல்லது என்னன்னாக்கா வந்து சீக்கிரமாக அவனை வந்து அடித்து தள்ளிடுவான். இப்போ நம்மகிட்ட எவ்வளோ கேஷ் இருக்குது? சரி ட்ராஃபி இருக்குது, கம்மியாக இருக்குது. சரி நான் வந்து கொஞ்ச நேரம் கழித்து வரேன், அதை முடிச்சுட்டு வரேன். ஸோ கைஸ் நம்ம அந்த லெவலை முடிச்சிட்டோம். நம்ம வந்து ட்ராஃபீஸும் கலெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து புது வேர்ல்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பரவாயில்லையே, நல்லா இருக்குது கைஸ். பாருங்க பைரட்ஸ்லாம் இருக்காங்க. செம்மையாக இருக்குது. இங்கே முட்டை இருக்குது, வெள்ளை முட்டை, லூஃபி முட்டை, மீஹாக் முட்டை, அவ்வளோதான். அப்புறம் இங்கே வந்தாக்கா வந்து நான் மவுண்டன் பேண்டிடு, பக்கி, அப்புறமா இவன் வந்து யார், என் பேர் வேறு ஆர்லாங்கு, அப்புறமா இது யார் ஜோரோ, அப்புறமா இது வந்து மீஹாக்கு. இவங்க தான் இருக்காங்க. ஸோ இவங்கள தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடிப்போம். ஸோ அடுத்த பார்ட் ஒன்றா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. பாய்.